நல்லூர் என்ற பட்டணத்தில் தானியல்னு ஒருத்தன் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தான். அவனோட குடும்பத்தில் மனைவியும் ஒரு சின்ன பெண் குழந்தையும் அப்புறம் தானியலோட அப்பாவும் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க. சந்தோஷமாக போயிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில் திடீர்னு நிறைய திருப்பங்கள் வந்துச்சு. தானியலோட அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ டாக்டர் டேனியல்கிட்ட சர்ஜரி பண்ணாதான் அப்பாவை காப்பாற்ற முடியும், சர்ஜரிக்கு 5 லட்சம் தேவைப்படும்னு சொன்னார். இது வரைக்கும் சேர்த்து வச்ச அமௌண்ட் அப்புறம் கையில் இருந்த அமௌண்ட்னு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் பே பண்ணாங்க. சர்ஜரியும் நல்லபடியாக முடிஞ்சது. எல்லோரும் வீட்டுக்கு போனாங்க. டேனியலோட அப்பா டேனியல் கிட்ட, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறனாடா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ டேனியல், அதெல்லாம் இல்லைப்பா, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னான். அதிக நாள் லீவ் எடுத்ததுனால டேனியலை இனிமேல் வேலைக்கு வர வேணான்னு சொல்லிட்டாங்க. மனசு உடஞ்சி போய் வீட்டுக்கு வந்தான் டேனியல். மனைவி கிட்டேயும் விஷயத்த சொன்னான். அப்போ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால கொஞ்சம் தனியாக பார்க்கு போய் நடந்துட்டு வரலாம்னு போனான். அப்போது ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தப்போ டேனியல் கிட்ட ஆண்டவர் பேசினார். டேனியல், உனக்கு கஷ்டம் வரும்போது என்கிட்ட வரணும்னோ என்கிட்ட பேசணும்னோ உனக்கு தோணவே இல்லைல்ல, என்னை மறந்துட்டியா டேனியல் அப்படின்னு கேட்ட போல இருந்துச்சு. உடனே டேனியல் வீட்டுக்கு போனான். எல்லோரும் முழங்கால் படியிட்டு ஜெபிச்சாங்க. அப்பா, நாங்கள் எல்லோரும் உங்களை விட்டு உங்களுடைய பிரசன்னத்தை விட்டு தூரம் போனதுக்காக எங்களை மன்னிச்சிடுங்க. இனி எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய அன்பை விட்டு விலகி போக மாட்டோம் அப்படின்னு மனசார ஜெபம் பண்ணான். அந்த ஜெபம் பரலோகம் கேட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக டேனியலோட பிரச்சனைகள் மாற ஆரம்பிச்சது. நல்ல வேலை கிடைச்சது. ஒவ்வொரு நாளும் டேனியலும் குடும்பமும் கர்த்தருக்கு நன்றி சொன்னாங்க. அதனால எந்த சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தரை விடாமல் இருப்போம். பிரைஸ் தி லார்ட்.